ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 50 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு கார்லிக்கை வந்து உரிச்சிட்டு அப்படியே சேர்ப்போம். இந்த மீன் குழம்புக்கு ஒரு 10 பீஸ் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியையும் நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போது பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பச்சை ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா 3 தக்காளியை நல்லா கையிலையே க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கையில் நல்லா பிணைஞ்சிட்டு தக்காளியை சேர்க்கும்போது இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நார்மலான சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை ஸ்மெல் போகிற வரைய ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்ப வந்து மூடி போட்டு மூடி விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு மீன் குழம்ப வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் பொடியோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நாம் குழம்புல சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. மீனை போட்ட உடனேவே திருப்பி விட்டுறக்கூடாது. இது மேலே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லையே நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு
பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.